அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக நிர்வாகி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கிரண் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் பிரபல வழக்கறிஞராகவும் பாமக நிர்வாகியாகவும் உள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் சாலையோரத்தில் தலையில் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழக்கறிஞர் சக்கரவர்த்தியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் குற்ற பின்னணி உள்ளதா என்று, அவர் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்நிலையில் பாமக நிர்வாகி சக்கரவர்த்தியின் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி சாலையோரத்தில் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தற்போது அதற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் ஷோலிங்கர் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.